100 சென்டிமீட்டர் அதீத கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே எந்தெந்த மாவட்டங்கள் உஷார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தோம். அதே மாரி இன்னும் ரெட் அலர்ட் முடியலங்க. இன்னைக்கும் ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கிறது. ஆகவே எந்தெந்த மாவட்டங்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னு சொல்றோமோ, தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. வீட்ட விட்டு வெளிய வந்துராதீங்க. நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமா இருக்கு. அதே மாரி மழை பெய்யாத மாவட்டங்கள், எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாம இருக்கோ, அங்கருந்து மழை பெய்ற மாவட்டத்துக்கு தயவு செய்து போயிடாதீங்க. ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு மிக மோசமான ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முழுமையா வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. 100 சென்டிமீட்டருங்க உறுதியா நமக்கு வந்து பதிவாகிறோம். எந்தெந்த மாவட்டங்கள், எந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதனால யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பார்க்குறீங்கன்னா லைக் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால எல்லாருமே நீங்க வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. ஏதோ இது ஒன்னோட முடிய போறது கிடையாது. அடுத்து நாளைய தினங்கள்ல ஒரு குறைந்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. இதனால தமிழ்நாட்டில் மழை பெய்யாத மாவட்டங்கள் கூட இப்போ மழை அடுத்து வரப்போகுது. அதை பற்றின தகவலை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். சென்னை உட்பட பல இடங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. மற்ற மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மழை இப்போ பெய்யாமல் அப்படியே வானம் மேகமூட்டமாகவும் வெயிலுமா இருக்கிற மாவட்டத்துக்கு சீக்கிரத்தில் ஒரு மழை பொழிவு இருக்க போகுது. அந்த மழை குறித்ததான தகவலையும் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் தயவு செய்து எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து வரும் நாட்களில் எந்த தேதியில் புயல் வருது, எந்த தேதியில் மழை வருதுங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்க மொபைல் போன்ல தகவல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டுமே பார்த்துட்டு பயன்பெற்றுக் கொள்ளாதீங்க, மற்றவர்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். அதனால் நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் பார்சன் பள்ளத்தாக்கு, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பார்சன் பள்ளத்தாக்குல 72 சென்டிமீட்டர் மழை பொழிவு, அதாவது முந்தைய நாளும் நேற்றைய தினமும் சேர்த்து 2 நாள் சேர்த்து 72 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. இது இதோட முடிய போகிறது கிடையாது. நீலகிரி மாவட்டத்தில் இது இதோட முடிய போகிறது கிடையாது. இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. இது வந்து ஒரு ஆரம்பம் தான். 72 சென்டிமீட்டருங்கிறதே ஒரு ஆரம்பம் தான். இன்னும் முடியும் போது இன்னும் மிக மோசமாக இருக்க போகுது. அதீத கனமழை கொட்டித்திருக்கு. பார்சன் பள்ளத்தாக்கில் 72 சென்டிமீட்டர் மழை பொழியும். வரலாறு காணாத மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அங்கே பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் இன்னும் மழை முடியலைங்க. நாளைக்கும் நாளை மறுநாளும் இன்னும் மோசமான மழை பொழிவு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் நீலகிரியினுடைய மேற்கு பகுதியில் இன்னும் ஒரு 20 சென்டிமீட்டர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா, அதாவது கூடுதலாக இன்னும் ஒரு 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது அங்கே பதிவாக போகுது. அதே மாதிரி கோவை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வால்பாறையில் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 30 சென்டிமீட்டர் மழை பொழிவு பெய்ய போகுது. அங்கே ஏற்கனவே 40-50 சென்டிமீட்டர் மழை பதிவாகிடுச்சு. இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 30 சென்டிமீட்டர் இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து இன்னும் ஒரு கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது வால்பாறை போன்ற இடங்கள்ல எதிர்பார்க்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து கணக்கிட்டு பார்க்கும்போது 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு இந்த 4-5 நாட்களில் மட்டுமே 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு மிக ஒரு மோசமான ஒரு மழை பொழிவாக இது பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடா மாறி இருக்கு. தாழ்வான பகுதிகள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. நிறைய இடங்கள் நிலச்சரிவுகள் மற்றும் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாகவும் அணை பகுதிகள், ஏரிகள், குளங்கள் முழுவதுமாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்நாடகா மாநிலங்கள் மிக மோசமான ஒரு மழை பொழிவு, கர்நாடகா மற்றும் கேரளாவில். ஆகவே தயவு செய்து நண்பர்களே ரொம்ப உஷாரா இருங்க, கவனமா இருங்க. ரெட் அலர்ட் வாபஸ் ஆகல. இன்னைக்கும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது இருக்கு. இன்றைக்கு இரவு நள்ளிரவிலும் பலத்த மழை கொட்டி தீர்க்கும். இன்னும் நிறைய மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அது குறித்து நம்ம இந்த வானிலை அறிக்கை கடைசியில் உங்களுக்கு நம்ம சொல்றோம். அதனால நீலகிரி, கோயம்புத்தூர் சொல்ற இடம் மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் மிகுந்த கவனம் தேவை. அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். சரிங்க, ரொம்ப தாங்க முடியலைங்க, எப்போதாங்க இந்த மழையெல்லாம் ஓய்வு கொடுக்கணும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா இந்த மழை எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு மழை பொழிவு கொட்டி தீர்த்துட்டு இருக்கு. அந்த இயல்பு நிலைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது எப்போதாங்க வரப்போகுதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிடுறோம். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தான் இதனுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து
கிட்டத்தட்ட ஒரு 80 முதல் 90% வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு சொல்லி மழையெல்லாம் கொஞ்சம் நின்று ஓய்வு கொடுக்க போகுது. கொஞ்சம் மழையெல்லாம் ஓய்வு கொடுக்க போகுது. ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரங்கள் எல்லாம் குறைந்து அந்த இயல்பு நிலைங்கிறது திரும்பும். மழையில இயல்பு நிலை வந்துடும். ஆனால் ஏற்கனவே இங்கே 100 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கு. இங்கே எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்குன்னா வெள்ளக்காடாக மாறி இருக்கும். எங்கு பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே நமக்கு வந்து அந்த நகர பகுதிகளில் கொஞ்சம் இயல்பு நிலை திரும்புறதுக்கு இன்னும் ஒரு மேலும் 10 நாள் ஆகும். மழை வந்து நின்று போனாலும் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மழை நின்று போனாலும் அந்த மற்ற பகுதிகள் கொஞ்சம் எல்லாம் இயல்பு நிலை மாறுறதுக்கு இன்னும் சற்று நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி வரை மிக மோசமான ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் வெறும் கேரளா கர்நாடகா மட்டும் இல்லை, அடுத்த ஆபத்து ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் 65 சென்டிமீட்டர் மழை உறுதியாகியிருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு, திருவனந்தபுரம், எர்ணாகுளம், அதைத் தொடர்ந்து கொச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கேரளாவினுடைய வடக்கு பகுதிகள், கேரளாவினுடைய வடக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதிகளிலும் அதீத கனமழை பொறுத்தவரை பதிவாகும். கேரளாவில் 65 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே அங்கே பலத்த மழை பொழிவு பதிவாகிட்டு தான் இருக்கு. இப்போவே கேரளாவில் 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட நமக்கு மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு. மேலும் ஒரு 20-30 சென்டிமீட்டர் நம்ம சேர்த்தே தான் பதிவாகும். 65ங்கிறதே நம்ம வந்து குறைவாக தான் சொல்கிறோம். அதுக்கு மேலேயும் நமக்கு மழை பெய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான மழை பொழிவு கர்நாடகாவிலும் வெளுத்து வாங்கியிருக்கிறது. கடலோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்கள்ல நமக்கு அதீத கனமழையானது தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு, அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு மேலும் ஒரு 45 சென்டிமீட்டர் மழை பொழிவு கர்நாடக மாநிலத்தில் அடுத்து வரக்கூடிய இன்னும் 2 நாள் இருக்கு இல்லையா, அந்த 2 நாள் மழையில ஒரு 45 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அப்போ எந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழையினுடைய அந்த ருத்ர தாண்டவம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஆகவே இன்னும் நமக்கு மழை ஓய்வு கொடுக்காது. மகாராஷ்டிரா இன்னும் மோசமா இருக்கும். மகாராஷ்டிரா அதுதான் சொல்றோமே, கேரளா மற்றும் மகாராஷ்டிரா ரெண்டுமே 65 சென்டிமீட்டருக்கு மேலதான் மழை இருக்கும். கர்நாடகா மாநிலத்தில் 45 சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு வாரத்துக்கான மழை இல்லைங்க, 2 நாளைக்கான மழை பொழிவு. ஏற்கனவே அங்க 40-50 பதிவாயிருச்சு. அதாவது கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவிலும் 100 சென்டிமீட்டருக்கு மேலாக இந்த ஒரு வாரம் நம்ம எடுத்து பார்த்தா 100 சென்டிமீட்டருக்கு மேலாக தான் கண்டிப்பாக அந்த மழை பொழிவு தொடர்ந்து இருக்கும். அதனால தயவு செய்து உஷார் நிலையில இருந்துக்கோங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகுதான் பருவமழையினுடைய ஆட்டம் சற்று இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த தேதியிலிருந்து எங்களுக்கு மழையெல்லாம் குறைஞ்சி எங்களுக்கு இயல்பு நிலையை வந்து கொஞ்சம் திரும்ப ஆரம்பிக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இயல்பு நிலை திரும்புவது அப்படிங்கிறது கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கும். மழை எப்போ நிற்கும்னு சொல்லிடுறோம். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் மழை தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கும். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து, ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு பருவமழையினுடைய தீவிரம் சற்று குறைந்து நல்ல ஒரு வெயில், ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பும். அது வரைக்கும் மழையினுடைய ஆட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். தென்மேற்கு பருவமழையின் கோர தாண்டவத்தால் கோடை காலம் மழை காலமாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாருங்க, அக்னி நட்சத்திரம்னு சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே இந்த தேதியில அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டது. ஆனா இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம வீடியோ போட்டிருப்போம், நீங்க போய் பாருங்க. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கவே சொன்னோம், கத்திரியாவது வெங்காயமாவது மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோவே நம்ம போட்டிருந்தோம். பார்க்கலன்னா அதெல்லாம் போய் பாருங்க. அதெல்லாம் நம்ம வந்து அந்த கத்திரி வெயில், அதாவது கோடை காலம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம், வெயிலெல்லாம் தூக்கி ஒரு ஓரம் வைங்க, மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நமக்கு மழை பொழிவு நேற்றைக்கு திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற வழிகளில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இங்கெல்லாம் வந்து பரவலாக மழை பதிவாயிருக்கு. அப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரியில் கூட பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கிறது. ஆகவே இந்த கத்திரி வெயில் நாட்களில், இந்த கோடை காலத்தில் நமக்கு வந்து மழை பொழிவு தான் ரொம்ப தீவிரமாகி இருக்கிறது. காரணம், சீக்கிரமாகவே நமக்கு பருவமழை தொடங்கிருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அடுத்ததான் நமக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் மழை எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். தென் தமிழகம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். எல்லாருமே நீலகிரியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் கனமழை புரட்டி போட போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இங்கேயும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கனமழை வெளுத்து வாங்கும்.
திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை உண்டு. உள் மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் மழை பொழிவு இருக்குது. அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய மதுரை முதல் திருநெல்வேலி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை தீவிரமாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரமானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. டெல்டா பகுதிகள் முழுவதுமாகவே பலத்த மழையானது வெளுத்து வாங்கிடும். அதாவது ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு பகுதியாகவே ஒதுக்கி நமக்கு மழை இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஜூன் 2க்குள்ள தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.